எனக்கு முன்பாக பேசிய மரியாதைக்குரிய ஐயா பரசுராமன் சோழர் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் மரியாதைமிக்க சிபிஐஎம்எல் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருமைத்தோழர் எம் சரோஜா அவர்களே மற்றும் ஏழுமலை அவர்களே, ஏஐசிசியினுடைய மாவட்ட தலைவர் ஏழுமலை அவர்களே, வாசன் அவர்களே, ஐயா கோபால் பழங்குடி மாவட்ட தலைவர் கோபால் ஐயா அவர்களே மற்றும் எங்கள் மாவட்ட குழு தோழர்கள் ஈஸ்வரன், அஜித், நரசிம்மன், சிவா, கார்த்தி, காவேரி, சாந்தி, விநாயகமூர்த்தி, சிவரஞ்சினி மற்றும் இங்கே திரளாக நம்மளோடு கலந்து கொண்டிருக்கும் எங்களுடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, கிளை உறுப்பினர்களே, இன்று மத்தியிலே ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் குறிப்பாக எத்தனையோ திட்டங்களை இந்தியா மக்களுக்கு வாரி வழங்கிவிட்டேன் என்று ஒரு கூப்பாடை போட்டுக்கொண்டு லாஸ்டா எது மேல கை வைக்கணுமோ அது மேல கை வைக்கிற நிலைமை தான் இன்னைக்கு உருவாயிருக்கு. என்னன்னு சொன்னா, இன்றைக்கு மத்தியிலே ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் பழங்குடியின மக்களை ஆபரேஷன் கேர் என்று ஒரு சட்டத்தை உருவாக்கி அந்த சட்டத்தின் மூலியமாக பழங்குடியின மக்களை கொன்று குவிக்க வேண்டும். அதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துன்னு சொன்னா, ஐயா பத்திரம் ஐயா சொன்ன மாதிரி தான் அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் இன்னைக்கு எத்தனை பேர் ஊர்ல வாழ்ந்துடுறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா காட்டுல இருப்பாங்க, நிறைய காட்டு ஓட இருப்பாங்க, கொத்த பொறுப்பு இருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துல கூட அதிகமான வசிக்கக்கூடிய மக்கள். ஆனால் தங்களுடைய காட்டில் இருக்கக்கூடிய கனிமா வளங்களை கொள்ளறிவதற்காக அந்த மக்களை விரட்டி அடிக்க வேண்டும் ஒரே நோக்கத்தோடு அமித்ஷா அவர்கள் அங்கே கவனம் கொட்டிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இதுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி எல்லாம் தொடர்ந்து நிகழ்ச்சி பண்றாங்கன்னா, 8 வழி சாலைன்னு ஒன்று அறிவிச்சாங்க, மக்களை துன்புறுத்தினாங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம இந்த 1000 நோட்டு செல்லாது என்று சொல்லி இந்தியா முழுக்குமே மக்களை இழிவுபடுத்தி எந்தெந்த ஏடிஎம் கார்டுலயோ பேங்க்லயோ நின்று என்ன பண்ணாலும் அத்தனையும் மத்திய ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் பண்ணாங்க. எதுக்கு பண்ணாங்க? ஏன்னு கேட்டா, நான் இந்த 500 ரூபாய் நோட்டை ஒழிச்சு கட்டிக்கிட்டு ஒரு ரேஷன் அட்டையிலும் 15 லட்சம் போடுறேன்னு சொன்னாங்க. போட்டாங்களா? அது ஒரு சட்டம். அதே போல ஒரே நாடு ஒரே திட்டம் ஒரே தேர்தல் அப்படின்னு ஒரு சட்டம். இதெல்லாம் கூட பரவாயில்ல. விவசாய மசோதா சட்டம் ஒண்ணு போட்டாரு ஐயா மோடிஜி. என்ன சொல்றாருன்னா, அதுல இந்த சட்டத்தினால விவசாயிகள் ரொம்ப பெருமைப்படுறாங்க அப்படின்னு. ஆனா அந்த சட்டத்துடைய நோக்கம் நாங்க எழுது கனிமொழி வீடியோவில் நடக்கும்போது ஆர்ப்பாட்டம் நிறைய முறை சொல்லியிருக்கிறோம். என்னன்னு சொன்னா, கார்பரேட் கம்பெனி தன்னுடைய விளைநிலைகளை பொருள்கள் எல்லாம் கார்பரேட் நிறுவனத்தை கொடுத்துடணும். கொடுத்துட்டாக்கா அதுக்குண்டான நிர்ணயம் அவன் என்ன கொடுக்கணும், அதான் சட்டத்துடைய வலிமை. ஆனா அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்குறதுக்கு மத்தியில, டெல்லியில, அப்புறம் சத்தீஸ்கர், மேற்கு வங்காளம் தொடர்ந்து ஓராண்டு காலமாக போராட்டம் நடந்துச்சு. அந்த ஓராண்டு கால போராட்டத்துல சுமாரா ஒரு 800 பேர் தன்னுடைய உயிர் தியாகம் செஞ்சாங்க. உயிர் தியாகம் எப்படி? நடுரோட்ல வெயிலையும் சரி, அங்கே சமையல் செஞ்சு சாப்பிடுவது, அங்கே தூங்குவது, அங்கே டென்ட் வச்சு அதிலே படுக்கிறது. இது போல ஒரு வருஷம் எந்த பிரதமராவது இது மாதிரி ஒரு மக்களை பழிவாங்குங்களா? ஆனா திரு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி போக்கு தான் நடந்து கொண்டிருக்கின்றார். அதே போல பாருங்க, குஜராத்தில் அவர் ஆளக்கூடிய ஆட்சி, குஜராத்தில் 2-3 முறை முதலமைச்சர் இருந்தது. ஆனா அங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 1000 பெண்மணிக்கு மேல காணாம போறாங்க. எங்க குஜராத்ல இது மேலாம் ஒரு கவலை இல்லை. ரபேல் விமானம் 1360 கோடி ஒரு விமானம் தயார் பண்றது, ஒரு விமானத்தை வாங்குறதுக்கு. ஆனா அதுல யாருடைய பணம்? யாருடைய பணம்? நம்மளுடைய பணம். மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள், மறைந்த வாஜ்பாய் அவர்கள் தொடங்கி வைக்கப்பட்ட தங்கசாலை திட்டம், அது தொடங்கி 20 வருஷத்துக்கு மேல 25 வருஷத்துக்கு மேல. ஆனா இன்றைக்கு சுங்கவரி வசூல் பண்ணுகிறான். எத்தனையோ கோடி ஊழல் சுங்கவரியில. இப்ப ஒரு சிஸ்டம் போட்டாங்க. என்ன சிஸ்டம்னாக்கா, நீ எங்கன்னா வண்டி ஓடுது, ஆனா செக் போஸ்ட் எல்லாம் இருக்குது. ஆனா உன் பேங்க் கார்டு அதுவே தானே ஆர்டி டாக்ஸ் ஆகிடும்.
அந்த ரூபாய் வந்து அவங்க பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஆயிடும். இது போன்ற சட்டங்கள் எல்லாம் வந்து மறந்து விட்டு லாஸ்ட்ல நாங்க எங்கேயோ பழங்குடிய மக்கள் அன்றாடம் உழைக்கிறோம், அன்றாடம் சமைக்கிறோம், அன்றாடம் தன்னுடைய வாழ்வதற்காக எங்கெங்கயோ போய் இருக்கிறோம். ஆனா இந்த வாழ்வதெல்லாம் பறிக்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு பழங்குடியின மக்களை செல்லடியாக துப்பாக்கியிலே சொல்றீங்க. நீங்களாம் ஒரு பிரதமரையா சொல்லு? பழங்குடியின மக்களை பாதுகாக்க வேண்டும் தவிர இந்த மாதிரி தேவைகளை பட்டிருக்கீங்க. இது எந்த வித நியாயமாகும்? அதுதான் வந்து இன்றைக்கு மாநிலம் தழுவி ஆர்ப்பாட்டமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு விஷயம் பாருங்க, காங்கிரஸ் காலத்துல 555 கோடி கடன், எங்க இந்தியாவுடைய கடன் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 1850 கோடி கடன். அப்போ 1850 கோடி லட்சம் வந்து நீ கடன். யாரு? ஐயா நரேந்திர மோடி. இதெல்லாம் தெரியாதா? ஆனா பழங்குடிய மக்களை வந்து பழி வாங்கணும். எங்கேயோ ஒரு ஐட்ல இருக்கிற மலையில பழி வாங்கணும் பரவாயில்லையே. பழங்குடியின மக்களை பழிவாங்க நோக்கத்தோடு செயல்பட கைவிடு சொல்லுங்க இந்த ஆர்ப்பாட்டம். இன்னொரு விஷயம் பாருங்க, சென்ற ஆண்டு மணிப்பூர்ல ஒரு பெருமான கலவரம் ஏற்பட்டு. என்ன கலவரம்? பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டு நடுவீதியிலே அமனமாக செஞ்சு விட்டாங்க. இந்தியாவுக்கே ஒரு அவல நிலை மாதிரி அது ஏற்பட்டது. ஆனா அதை பத்தி யாராவது கவலைப்பட்டாங்களா? கவலைப்படல. இன்றைக்கு அங்க மணிப்பூர்ல பாரதிய ஜனதா தான் தொடர்ந்து ஒரு 3 அமைச்சர் 4 எம்பி வந்திருந்தாங்க. ஆனா இன்றைக்கு மணிப்பூரிலேயே ஒரு 4 எம்பி அங்க சுழற்சா போட்டு வச்சிருக்காங்க. நீங்க அங்க அப்போ மக்கள் வந்து நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீர்கள் என்றது வந்து